கொண்டு உள்ள தள்ளி உங்கள் அத்தனை பிடித்து உடனே சிறையில் அடைப்பேன். இது அரசனுடைய ஆணை என்ற அரக்கன் ஓலை எழுதி 56 ராஜாக்களுக்கும் அசுர வல்லரக்கன் தூதுவர் மூலம் அனுப்பி வைத்தான். ஓலையானது 56 ராஜாக்கள் கையிலே கிடைத்தது. அத்தனை பேரும் ஒன்று கூடினார்கள். என்னடா உலகத்தை ஆளுகின்ற அசுரனாகிய வல்லரக்கன் 12 வருஷமா பாதாள உலகத்தில் பஞ்சம், உணவில்லை, உடுக்க உடை இல்ல, குடிக்க தண்ணி இல்ல, அவ்வளவு கஷ்டத்தை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். பாராளும் சக்கரவர்த்தியான இந்த வல்லரக்கன் அவங்க பஞ்சப்படி கொடுத்தானா, இல்லை பாதுகாப்பு எவையானோ அளித்தானா, பஞ்ச நிவாரணம் ஏதேனும் செய்தானா, இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பொங்கலுக்கு சேலை வெட்டியாக கொடுத்தானா, இல்ல இந்த 35 கிலோ அரிசியாக கொடுத்தானா, அதுவும் பஞ்சப்படியும் கொடுக்கல, பாதுகாப்பு அளிக்கல. 12 வருடம் கட்டாத வரியும் வட்டியும் ஏற்றி 8 நாளைக்கு கேட்ட சொல்லியிருக்கானே, அப்படி கேட்டலாம் இப்படி சிறையில் அடைப்பான். என்ன தைரியம் இருந்தா அப்படி ஓலை எழுதுவான். 56 ராஜாக்களே ஒன்று கூடுங்கள். 56 ராஜாக்களும் அவஞ்சி நாட்டில் ஒட்டுமொத்தமா கூடி 8 நாளைக்குள் வரி கட்டவில்லை என்றால் நாமளை பிடித்து சிறையிலே அடைப்பேன் என்று நமக்கு ஓலை எழுதிய அரக்கனை இனிமேல் இந்த உலகத்துல வச்சு பார்க்க கூடாது. இவனை உலகத்தை விட்டு அனுப்பிடணும். இந்த 56 ராஜாக்களும் அசுர மன்னனாகிய அரக்கனுக்கு மறு ஓலை எழுதி அனுப்பினார்கள். ஏ அசுர அரக்கா, 8வது நாளிலே வரி கட்டவில்லை என்றால் எங்களை பிடித்து சிறையிலே அடைப்பேன் என்று ஓலை எழுதியிருக்கிறாய் அல்லவா? 8வது நாளிலே 56 ராஜாக்களும் ஒன்றுபட்டு உன்னை எதிர்த்து போர் புரியவர்கள். போரிலே வென்றையான் பொன்பகுதி உனக்கு தார், எங்களை யுத்தத்திலே ஜெயித்தையா கிஸ்தி பணம் உனக்கு தார், கிஸ்தி பணம் உனக்கு தார், சண்டையிலே ஜெயித்தையான அசுர மன்னா வல்லரக்க சண்டையிலே ஜெயித்தையா உனக்கு இருசா கொண்டு அங்காரம் மாதான் எழுந்து ஓலைதானே எழுதியல்லோ வல்ல அரசனுக்கு அனுப்புவார். அரசர்கள் அனுப்பியதோல் அறிவிப்பு வாழதான் அசுர மன்ன அல்லோ வல்லரக்கங்கை அதிலே வரிசையுடன் கிடைத்திடும். ஓலையத்தான் பிடித்தானே, வாசகத்தை படித்தானே, படித்தது ஒரு அரக்கனுக்கு கண்ணு 2 சிவந்திடுமா, காது 2 போயழும். ஆங்கார கோபம் கொண்டு ஆங்கார கோபத்தோடு வாய் அழைத்தான மந்திரியே. ஏ மந்திரி, 56 ராஜாக்களும் நமக்கு ஓலை எழுதியிருக்கின்ற வாசகத்தை பார்த்தாயா? என்ன மகாராஜா, வரிப்பணம் கேட்டதற்கு 56 ராஜாக்களும் ஒன்றுபட்டு படை திரண்டு 8வது நாளிலே என்னை எதிர்த்து போர் புரிய வருகிறார்கள். போரிலே அவர்களை நான் வெல்ல வேண்டுமா? போரில் வென்றால் தான் எனக்கு பொன்பகுதி தருவாங்க. யுத்தத்திலே அவங்களை ஜெயிச்சாத்தான் எனக்கு கிஸ்தி பணம் தருவாங்க. என்ன தைரியம் தலக்கனர் தான் அப்படி ஓலை எழுதுவான். ஏ மந்திரி, நான் என்ன சண்டைக்கு இழைத்தவனா, போருக்கு பயந்தவனா, யுத்தத்தில் குறைந்தவனா? இப்போதே ஏ மந்திரி, அடே சண்டைக்கு தான் கொடிய சைனியத்தை திரட்டேடம். கொடிய நாட்டு ஏடாய மந்திரி அவன் சண்டை செய்து பார்த்திடும். யுத்தத்துக்கு கொடிய நாட்டு நாம யுத்தம் செய்து பார்த்திடும். அடே போர் முரேஷி ஒலி கெட்டும், போர்படையும் எரளேட்டுமே. சிங்கம் போல் கர்ச்சிக்கின்றான். மந்திரி சொன்னா, மன்னா படைய திரட்டு,
சேனையை திரட்டு சைனியத்தை தட்டுங்கிறீங்களே, எந்த படையை தட்ட? ஏ மந்திரி, தரைப்படை, ஆகாயப்படை, கடற்படை முப்படையும் இருந்ததல்லவா? மன்னா, ஒரு காலத்தில் முப்படையும் இருந்தது. இப்போது நம்மிடத்தில் எந்த படையும் கிடையாது. என்னப்பா படை என்னானது? மன்னா, நாடாளும் மன்னனாகி நீங்கள் ஒரு காலத்துல நல்லவனாயிருந்தீங்க. நல்லவன் என்று தெரிந்தா ஒரு ஊர்ல நல்ல மனிதன் என்று ஒருவன் பெயர் எடுத்துட்டா அந்த மனிதனை தேடி நாலா ஊர்ல இருந்து அவரை தேடி வருவாங்க. அவர் சொன்னா கரெக்டா இருக்கும், நேர்மையா பேசக்கூடிய ஆளு என்று நாலா திசையில இருந்து அந்த ஆளை தேடி வருவாங்க. அதே நல்ல மனிதன் சேரத்தகாதவங்களோடு சேர்ந்து சின்னத்தனமான செயல்களில் ஈடுபட்டு கெட்ட மனிதன் என்று பெயர் எடுத்து விட்டால் நல்லவன் எவனும் அவரை நாடி வருவானா? கேடார எடுத்தவைய, நாட்டை கெடுத்தவைய, இவன் கூட அவனையா தேடி போறைய? அவன் கெட்டு போனதான உங்களையும் கெட்டு போய் தவிடி ஆக்கிடுவான், தவிடி ஆக்கிடுவான். ஊரை கெடுத்தவன்ல அவனை தேடி போறீங்க என்று அப்படி சொன்னவாய் இப்படி சொல்ல ஆரம்பிச்சு. ஆகவே கெட்டவன் என்று பெயர் எடுத்து விட்டால் நல்லவன் எவனும் அவனை நாடி வர மாட்டான். கெட்டவன் என்று பெயர் எடுத்தா எவனும் கிட்ட வர மாட்டான். அதுபோல மன்னனாகிய வல்லரக்கா, நீங்க ஒரு காலம் நல்லவனா இருந்தீங்க. உங்களை தேடி நாலா திசையில இருந்து வந்தாங்க. 4 வகை சேனைகளும் படைபரிவாரங்களும் உங்கள் சொல்படி கேட்டது. எதனால உங்களுக்கு என்ன ஆச்சோ? கெட்டவன் என்று பெயர் எடுத்தீர்கள். நம்மளை விட்டு நல்லவர்கள் எல்லாம் 4 வகை சேனைகளும் படைபரிவாரங்களும் நம்மளை விட்டு எட்டவே போயிட்டு. படைய தட்டுங்களே, எந்த படைய தட்ட? நீங்க ராஜா, நான் மந்திரி, வேற எதுவுமே கிடையாது என்று மந்திரியானவன் சொன்ன போது அசுரனாய் அரக்கனுக்கு என்ன ஆனது தெரியுமா ஐயா? என்ன ஆனது? இடி விழுந்த நாகமாய் அதிர்ச்சி விட்டான். என்னடா, 8வது நாளில் 56 எதிர்த்து ராஜாக்கள் ஒன்றுபட்டு நாமளை எதிர்த்து போர் புரிய வந்தால் அவர்களை போரிலே வெல்ல வேண்டுமே. போரிலே வென்றால் தானே மீண்டும் இந்த புவியை நம்ம ஆள முடியும். உலகத்து அரசர்களை எதிர்த்து நான் ஒருமையான என்று யுத்தம் செய்தா உயிர் பிழைக்க முடியுமா? அத்தனை பேரும் சொன்னா தட்டின் ஒருக்கி நம்மள தரமட்டமா போடுவாங்க. கடவுளே, இறைவா, 8வது நாளில் இங்கே நடைபெறுகின்ற யுத்தத்தில் இந்த 56 எதிர்த்து ராஜாக்கள் நான் எதிர்த்து சண்டை செய்து போரிலே வெற்றி பெற இறைவனான பகவானே, நான் என்ன செய்வேன்? எந்த படைப்பலமும் இல்லையே. யாண்டவா எதிர்த்து போர் செய்வாத எதராணுவ முயனக்கையில் நான் கொடி கட்டி சண்டை குதிரைப்படை எனக்கையில் நான் அமர்காலத்தில் வெற்றி பெற எனக்கு யானப்பாட எனக்கு இறைவா, யுத்தப்பாட எனக்கு இல்லை. நாம் போரினிலே ஜெயிப்பதற்கு எனக்கு போதிய படையும் இல்லை. நான் என்ன செய்வேன்? அது செய் இறைவோனே பகவானே என்று ராட்சதனாம் வல்ல அரக்கன் அவனுக்கு கஷ்டம் வந்த காலத்திலே பாவி கடவுளத்தான் நினைத்தானே. அவனுக்கு இடைஞ்சல் வந்த நாளையிலே, அரக்கனுக்கு இடைஞ்சல் வந்த நாளை பாவி ஈசனத்தான் நினைத்தானே. சிறப்போடும் வளமோடு வாழ்கிற போது இந்த பாவி வல்லரக்கன் கடவுளை நினைத்தானா? தெய்வத்தை நினைத்தானா? இல்ல. நானே தெய்வம், நாட்டிலே வேற தெய்வமே இல்லை. இப்போது தாங்க தகாத கஷ்டம் வந்த போது அசுர அரக்கன் அப்பதான் கடவுளை நினைக்கான். கடவுளே பகவானே, 8வது நாளில் 56 ராஜாக்களை எதிர்த்து யுத்தம் பண்ண வராங்களே, யுத்தத்தில் ஜெயிக்க எனக்கு எந்த படை பரிவாரம் இல்லையே. கடவுளே, நான் என்ன செய்வேன்? நான் ஏது செய்வேன்? இறைவா, எனக்கு இந்த சோதனையா என்ற அரக்கன் கஷ்டம் வந்த காலத்திலே கடவுளை நினைத்து வருந்தினான். அவன் மட்டுமா?
உலகத்துல எத்தனையோ பேர் அப்படி இருக்காங்க. கஷ்டம் வந்த காலத்திலே கடவுளை நினைத்த வருந்தினான் வல்லரக்கன். இப்படி வருந்திய அரக்கன் ஆபத்து வந்துட்டு கஷ்டம் வந்துட்டு இடையூறு வந்துட்டுன்னு சொன்னா அது தீர போறது இல்லை. இந்த ஆபத்திலிருந்து மீள்வதற்கு ஒரு வழியை தேடணும். என்ன செய்ய? தீராத வினைகள் தெய்வத்தால தான் தீரும். தெய்வத்துக்கும் தெய்வமாய் விளங்கப்பட்ட திருமூர்த்திக்கும் முதல் மூர்த்தியான முக்கண்ணனாகி ஆதி சிவன் அம்பலவான மூர்த்தியான கடவுளை நினைத்து கானகத்திலே சென்று அந்த உடையவனை நினைத்து ஊசி நாட்டி வாசியடக்கி பகவானை நோக்கி நாம் ஊசித்தவம் செய்ய வேண்டும். ஊசித்தவத்தின் மகிமையால் உடையவன் கடவுளை கண்டு வலதுகரத்திலே நமது 3 விரலிலே தூண்டுவாமணிவரமாய அக்கினிவரத்தை ஈசனிடத்தில் பெற வேண்டும். அந்த அக்கினிவரத்தை பெற்று வந்து இந்த 56 ராஜாக்களையும் நம்ம எதிரிகளா அடக்கி ஒடுக்கி மீண்டும் ஆதிபாதாள உலகத்தை நாம் ஆள வேண்டும் என்பதாக வல்லரக்கன் இந்த வல்லரக்கன் உள்ளத்தில நினைத்து நாடு நகரத்தை எல்லாம் மந்திரி வசம் சிறிது காலம் ஆளும்படி ஒப்படைத்து விட்டு இறைவனுடைய அடியார்களை போல தவக்கோலம் கொண்டு ராட்சத வல்லரக்கன் என்ன செய்தான்? தவப்பொருளை தூக்கி அப்படி தலையில வைத்தான். தவப்பொருளை தூக்கி தலையிலே வைத்துக் கொண்டு தலைவாசலுக்கு வாரான். தலைவாசல் வருகிற போது என்ன ஆகுது? என்ன ஆகின்றது? வாசல் படி தட்டுதையா வல்லரக்கன் வலது காலு பெருவீரல் வந்தீரத்தங்கொட்டுதையா அவனுக்கு இரத்த கூறி காணுதையா பொறுமையிலே சிறந்தவளா பூமாதிய வீணாட்சியாளா என் மகனே வல்லரக்கா நீ போக வேண்டாம் தவம் இருக்க என்று பூமாதேவி தடுக்காத இதை உணராமல் வல்லரக்கன் அவன் தெருவதியிலே வருவானா? தெருவதியிலே வார போது வாழாத குமரியவள் குமரியவள் மூளாதே நெருப்படு முன்னே வார இந்த நல்ல சகுனம் அவன் 8 நல்ல அரக்க இறந்தாத்தா இதையெல்லாம் உணராம் ஏகி வாரானே பாவி ஈசனத்தான் அவனோ எற்றதவன் அவன் அடுத்த வீதி அந்த ஒன்று அலருதையா அங்கே கூவை ஒன்று புலவை ஓட அடுத்த வீதி வாரவோ காகம் வலம்பாய ஹரிக்குருவி இடம்பாய அவன் அடுத்த வேறு வரவோ பூனை குறிக்கிடும் புதுப்பானை எதிர் வரும் அடுத்த வீதி வரவோ ஓனாங்குறிக்கிடும் ஒத்தப்பா எதிரா சார குறிக்கிடும் அரகனுக்கு சர்ப்பத்தடாகிடும் ஆகாத சகுனம் எல்லாம் அரக்கன போகாத என்று தடுக்குதை கொல்லாத சகுனம் அது போக வேண்டாம் என்று சொல்லுவது இதையெல்லாம் எண்ணாமல் ராட்சதனா வல்லரக்கன் கடவுளை தானி இணைத்து கானகத்தில் கடுந்தவங்கள் செய்வதற்கு பாவி ஒரு மனதவாரான அவன் நாடு விட்டான் நகர விட்டான் நல்லவான சோலை விட்டான் காடு செடி மலை தாண்டி கரிய மலை தொடர் தாண்டி ஆறு விட்டு சுனை கழித்து ஆருண்யவனமும் தாண்டி மலையும் பருவூதம் மன்ன வல்லரக்க தாண்டி வாரான்
பாவியாளும் அழகாவும் விட்டு இளவரசன் வல்லரக்கன் பாவி யமயமல சாரல் வந்தான். அரக்கன் சுத்திய வந்தான் பகவானத்தான் நமஸ்கரித்தான். பகவானத்தை அவன் ஆதாம் அரகர நல்ல அரணையன் அவன் அரணாம சொல்லித்தான வணங்கும். சிவ சிவ நல்ல அரக சிவநாம சொல்லித்தான சரண நல்ல சரணம் சரணம் இதன் சங்கரம் பகவான் வணங்கி நின்ற வல்லரக்கனாகிய பக்தனை வள்ளலாகிய பகவான் ஏறிட்டு பார்த்தார். என் மகனே வல்லரக்கா, 12 வருஷம் ஊசி நாட்டி வாசி அடைக்கி ஊனுறக்கம் இல்லாமல் உடையவன் என்னை நோக்கி தவம் இருந்த பக்தன் வல்லரக்க நீதானா? மகனே அசுர வல்லரக்கா, இந்த உலகத்தில் இறைவனாகிய கடவுளாகிய என்னை நோக்கி எத்தனையோ பக்தர்கள் எப்படி எப்படியெல்லாமோ என்னை நோக்கி தவம் இருந்திருக்காங்க. ஆனால் அசுர வல்லரக்கா, இந்த உலகத்தில் உன்னை போல தவம் இருந்தா எவனுமே கிடையாதப்பா. ஏய் இந்திரன் தெரியுமா? 1000 கண்களை கொண்டவரன் அமரர் கோனான இந்திரன் 33 கோடி தேவாதி தேவர்களுக்கும் அதிபதி, தேவலோகத்தினுடைய விண்ணுலக அதிபதி. அப்படிப்பட்ட இந்திரன் ஈதனாய் என்ன நோக்கி தவம் இருந்தான். மகனே வல்லரக்கா, அந்த இந்திரன் தாவத்திலே என் மகனே அவல்ல உண்டவா 7 பங்கு அதிகா என்றவத்து உண்டவா 6 பங்கு எரணி என்றவத்திலேயும் என் மகனே வல்லரக் உண்டவா 8 பங்கு. யாரும் என் மகனே அவல்ல அந்த ராவணன் தாவத்து உண்டவா 6 பங்காதி கும்பகர்ணன் தாவத்திலே. கும்பகர்ணன் யார் தெரியுமாயா? தென்னிலங்கை வேந்தனாகிய தசக்கிரீவனாகிய ராவணர்கானே ராவணன் 10 தலை 20 கை பராக்கிரமான உடலமைப்பு கொண்டவன். அந்த அசுர ராட்சதனாகிய ராவணனுடைய உடன் பிறந்த தம்பி, கூட பிறந்த தம்பி கும்பகர்ணன். ஆமா, 6 மாதம் அந்த வைக்கப்படப்பு அடைஞ்ச மாதிரி அடைவான். என்னத்தை அடைவான்? சாப்பாடு 6 மாதம் அவாட அள்ளி போடுவான், நல்லா அடைவான். அடைஞ்சிட்டு 6வது மாதம் பாதாளத்துல போய் படுத்துக்குவான். 6 மாதம் சாப்பாடு, 6 மாதம் உறக்கம். இந்த எப்பவும் தூங்கி தூங்கி விழுவனை பார்த்துட்டு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஏன்னா கும்பகர்ணன் அப்பா. இந்த கும்பகர்ணனை 6 மாதம் சாப்பிடுவானா, 6 மாதம் உறங்குவான். ஆமா, அந்த கும்பகர்ணனை கடவுளை நோக்கி ஒரு காலத்துல தவம் இருந்தான், கடுந்தவன் செய்தான். அதைத்தான் கடவுள் சொல்றாரு. கும்பகர்ணன் தெரியுமாடா? யாரக்கா? கும்பகர்ணன் தவத்திலேயும் என் மகனே வல்லரக் உன் தவம் கோடி பங்கு. உண்டவன் கோடி பங்கு
உலகத்திலே யாரும் இல்லை என்று தானே ஈஸ்வரன் அரக்கனிடம் சொன்ன போது அரக்கம் பார்த்தான், பகவானே நாமளை இவ்வளவு உயர்வா சொல்லிட்டாரு, கடவுளே நாமள இப்படி உயர்வா பெருமையா சொல்லிட்டாரு. அப்படி என்றால் கடவுள் நாம் கேட்ட வரத்தை கண்டிப்பா தருவாரு என்று ஈசனுக்கு கேட்ட வரம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை தீர்க்கமாகி போச்சு. இருந்தாலும் நினைக்கான் பகவான் கிட்ட உடனே நம்ம இந்த வரம் தான் வேணும்னு சொல்லிட்டோம்னா அந்த வரத்தை உனக்கு கொடுக்க முடியாடா, தர முடியாடா, வேற வரத்தை கேளு என்று ஈசன் சொன்னார்னா அவர் என்ன செய்ய முடியும்? வல்லரக்க நினைக்கானோ நாட்டை விட்டு காட்டுக்கு வந்தது பெரிய காரியம் இல்ல, காட்டுல வந்து கடவுளை நோக்கி தவம் இருந்தது பெரிய காரியம் இல்ல, தவத்தினால் கைலாசத்தை அடைந்தது பெரிய காரியம் இல்ல, கைலாசத்திலே கடவுளை பார்த்தது பெரிய காரியம் இல்ல. இப்ப கடவுள்கிட்ட வரம் வாங்க போறமே இதுதான் பெரிய காரியம். இதை ஓட்ட விடக்கூடாது. தந்திரமாக ஈசனிடத்தில் வரம் வாங்க வேண்டும் என்று ஈசனை ஏறிட்டு பார்த்து, இறைவா பகவானே என்னப்பா என்ன வரம் உனக்கு வேணும்? என்ன நோக்கி ஏன் இவ்வளவு காலம் தவம் இருந்த? என்ன வரம் உனக்கு வேணும்? தைரியமா கேளு, கேட்ட வரத்தை எல்லாம் உனக்கு ஈசன் கிருபையோடு தருகிறேன் என்றார். அதான் வல்லரக்கன் சொல்றான், ஆண்டவனே பகவானே இந்த அசுரனாயி அரக்கனுக்கு சுவாமி எள்ளிலேயோ சிறியவா எனக்கு அருளே, சுவாமி கடுகிலேயோ சிறியவா ஆதி கடவுளே எனக்கு வேணும். மிளகிலையும் சிறியவார் முக்கண்ணனே எனக்கு வேணும் என்று வல்லரக்க கேட்டபோது வள்ளல் சிவவேருமா வல்லரக்கன் ஆண்டவன் பகவானிடத்திலே எள்ளிலையும் சிறியவர கடுகிலையும் சிறியவரத்தை கடவுளே தந்தா பகவான் சொன்னார், அது என்னடா வரும்? பைத்தியக்காரா, ஏன் இந்த கடுகிலையும் சிறியவரத்தை வாங்குவதற்காக இந்த கடுந்தவத்தை செய்தாய்? கடவுள் அவனை பைத்தியக்காரன் நினைக்கிறார். இந்த எள்ளிலையும் சிறியவரத்தை வாங்குவதற்காக இப்ப இருந்தவத்தை செய்தாய், பெரிய வரத்தை கேட்டா உனக்கு பெருமையோடு தருகிறேன். வல்லரக்கன் சொன்னா, சுவாமி எனக்கு பெரிய வரமெல்லாம் வேண்டாம், நான் கேட்ட வரமாகி இந்த எள்ளிலையும் சிறிய வரத்தையே நீங்கள் தந்தால் போதும், தந்தால் போதும் என்று சொன்ன போது கடவுள் பார்த்தார், அது என்னடா வரம்? எள்ளிலையும் சிறிய வரம்னா அந்த வரத்தினுடைய அர்த்தம் என்ன? வல்லரக்கன் சொல்லுகிறான், சுவாமி கடவுளே பகவானே நான் அசுர வல்லரக்கன் கேட்ட வரத்தை நீங்க தாரேன் என்று ஆண்டவனாகி நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். நீங்கள் சத்தியம் செய்து தந்தால்தான் நான் கேட்ட வரத்தை சொல்வேன். பகவான் பார்த்தார், உலகத்திலே இல்லாத வரத்தை அவன் கேட்ட போறான் என்று கள்ளங்கபடம் இல்லாத கடவுளான கைலைநாதன் எப்படி அப்பா அவனை சத்தியம் செய்து தரணும்? ஆண்டவா பகவானே அரக்கா நீ கேட்ட வரம் அனைத்து உனக்கு தாரேன் என்று அனைத்து உனக்கு தாரேன் என்று உங்க பக்கத்தில் ஒரு இருக்கும் சக்தி பார்வதி மேலான மூத்த மகம் பிள்ளை எனக்கு முக்கியமான இளைய மக வேலை சத்தியமும் செய்ய அரக்கா நீ கேட்ட வரம் தாரேன் என்று என் உள்ளங்கையில் தாரை உள்ளங்கையில் தாரை உண்மை சத்தியமும் என்றான் அசுர அரக்கன். பகவான் ஆண்டவனாய ஈசன் அசுர அரக்கனை அருகே அழைத்து, அப்பா நீ கேட்டவரம் உனக்கு அனைத்தும் தாரேன் என்று கள்ளங்கபடம் இல்லாமல் கடவுளான ஈசன் அரக்கனுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தார். எப்படி சத்தியம் கொடுத்தார்? என் மகனே வல்லரக்கா
தந்தேன் தந்தேனடா நீ கேட்ட வாரம் உந்தன் கையில் கொடுத்தேன் கொடுத்தேனடா நீ கேட்ட வாரம் உந்தன் கையில் அடே உன்னானை என்னானை உமையோள் பார்வேதி மேல் தன்னானை நீ கேட்ட வரங்கள் உனக்கு கிருபையுடன் உனக்கு தந்தேன் என்று சொல்லி பகவானும் அரக்கன் உள்ளங்கையில் தாரை வார்த்து ஏதாரை வார்த்து உண்மை சத்தியங்கள் செய்தார். சத்தியம் செய்ததுதான் தோஷம். சண்டாளன் வல்லரக்கன் ஈசனுக்கு முன்னால் எப்படி இருக்கிறான்? எப்படி இருக்கின்றான்? கடவுளான ஈசனுக்கு முன்னால் இந்த அசுரனான வல்லரக்கன் என்ன எப்படி நிற்கிறான் தெரியுமா? வரம் வாங்கும் மட்டும் வணங்கி வாங்கும் மட்டும் வரம் வாங்கிய பின் வளர்ந்து நின்ற அரகம் வளர்ந்து நின்ற வாங்கும் மட்டும் வணங்கி நின்ற வரம் கொடுக்கும் மட்டும் குனிந்து வரம் கொடுத்தவினாலும் வந்து அந்த அசுரனான வல்ல பாவி பூனை போல இருந்த பூனை போல அரக ஒரு புலி போல வாய்ந்து நின்றான். ஆமா வாய்ந்து நின்ற போல இருந்த வந்த பூனையாய் இருந்த வல்லரக்கன் ஒரு புலியாய் பாய்ந்து கடவுளான ஈசன் பார்த்தார். என்னடா இந்த அசுரனாகிய வல்லரக்கன் நாமளிடத்தில் வரம் வாங்குகிற வரைக்கும் அஞ்சி ஒடுங்கி பணிந்து பயந்த சுவாகத்தோட பக்தியோட வணங்கினான். இப்போது அரக்கா நீ கேட்ட வரம் அனைத்தும் உனக்கு தருகிறேன் என்று ஆணையிட்டு கொடுத்த உடனே பூனையா இருந்தவன் புலியா பாய்ந்து நிக்கான. இவன் என்ன வரத்தை கேட்டானோ தெரியலையே என்று ஈசன் அசுர அரக்கனை பார்த்து, அப்பா என் மகனே வல்லரக்கா இப்போ சொல்லு, கடுகுலியும் சிறிய வரம் எள்ளிலையும் சிறிய வரம் வந்தாயா அது என்ன வரம்? அந்த வரத்தை இப்ப சொல்லு. இந்த நேரத்தில் அசுரனாகிய வல்லரக்கன் ஆண்டவனிடத்திலே, சுவாமி கடவுளே பகவானே நான் கேட்ட வரத்தை சொல்லுகின்றேன். ஆண்டவனாகி தில்லை தாண்டவா சுவாமி நான் மூகம் படைப்பினில நான் ஒரு மானிடம் எனக்கு படைத்தது 2 காரம் அதில் என் வலது ஒரு கரம் எடுத்து சுவாமி அதில் 3 விரலை எடுத்து நான் எவர் தலையை தொட்டால் சுவாமி தொட்டதோரு நேரத்தில் அவன் தலை துண்டு துண்டா செதறவேன். நான் எவர் தலையை தொட்டிட்டால் அவன் சிறந்த 1000 சுக்கரா செதறவேன். சுவாமி செதறவேன் அவனோ அக்கினியாயறியே
எடுத்து நாம் படைமுகத்தில் நீட்டினார் என்னை எதிர்த்து வந்த படைகள் சுவாமி எரியடும் மேக்கேனி என் வலதுகை 3 வீரல் தனை எடுத்து நான் தெந்திதைய நீட்டினாலும் தீப்பிடித்து எரியணும் நான் எந்த தீசை நீட்டியன் அந்த தீசை எரியவன் அலையடல தொட்டால் அது அக்கினியா எரியவன் கருமலைய தொட்டால் அது கப்பால் அம்மா வெடிக்கவன் ஏ கடவுளே பகவான் உங்க கைலாசத்தை தொட்டுட்டால் அது கடலாக வேணும் இத நீங்க கொடுத்துக்க வேணும் என்று வல்லரக்கன் சொன்ன போது வள்ளலாகி சிவபெருமான் அப்படியே அதிர்ச்சி விட்டு கிடுகிடு நடுங்குதார். மகனே வல்லரக்கா, இதாடா எள்ளிலையும் தெரிய வரும், இதா கடுகுலையும் தெரிய வரும். AK-47 ரிவால்வரை தூக்கி நீட்டினா எப்படி டம்மு டம்முன்னு வெடிக்குமோ அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த வரமப்பா இந்த அக்கினி வரும். அடா பாவி, இதா கடுகுலையும் தெரிய வரும். உன் வலதுகை 3 வரலை எடுத்து எந்த திசையை நோக்கி தூண்டினாலும் அந்த திசை உடனே தீப்பிடிச்சு எரியணும். எவரொருவர் சிரசை நோக்கி தூண்டினாலும் எதிரே நிக்கிற தலை 1000 சுக்கலா செதறி அக்கினியா எரியணும். எந்த வரத்தை கேட்கிறியே, இதா அக்கினி வரும், இதா எள்ளிலையும் தெரிய வரும், இதா கடுகுலையும் தெரிய வரும். அடா பாவி, இதை வைத்து நீ உலகத்தில் வாழ முடியாதடா. எத்தனையோ வரம் இந்த ஈசங்கிட்ட இருக்கு, அத்தனையும் உனக்கு தாரேன். இந்த அக்கினி வரத்தை கேளாத. இந்த ஆண்டவனாயி கடவுள் அரக்கனிடத்திலே சொல்லுகின்றார், என் மகனே வல்லரக்கா, இந்த ஈசனாகிய பகவானிடத்தில் என் மகனே அரக்கா, எடா எத்தனையோ வரம் நீ இந்த வாரம் கேட்கலாம். என் மகனே வல்லரக்கா, கோடி வாரம் இந்த கொடிய வரத்தை கேட்கலாம். 1000 வரம் இந்த அக்கினி வரத்தை கேட்கலாம். என் மகனே வல்லரக்கா, ஈசன் சொல்லும் வார்த்தைகள் இந்த அகிலமான உலகத்தில் மண்ணு தாரம் மனையுந்தான், உனக்கு மனையாட்டி பவுசுந்தார, பொண்ணு தாரம் பொருளுதார், உனக்கு பெண்டாட்டி பவுசுந்தார், மாப்பிள்ளையா இருப்பதற்கு மார்க்கண்ட வரமுந்தார். என் மகனே வல்லர், நீ சண்டையிலே ஜெயிப்பதற்கு எம்பெருமாள் சக்கரத்தை உனக்கு போர் முகத்தில் பிரம்மபாதம் உனக்கு தார். எதிர்த்த வேண தலையருக்கு ஈசன் கை வாழுதார். என் மகனே வல்லர், நீ சொல்லி சண்டை செய்வதற்கு சுப்பிரமணியம் வேலுதாரே. என் மகனே வல்ல சாகாத வரமும் சிரஞ்சீவி பட்டம் கைலாசத்தை உனக்கு தாரேன். கடவுளா இருந்து கேடா, நீ கைலாசத்தை ஆண்டு கேடா, கைலாசத்தை வச்சு கேடா, கடவுளாக இருந்து கேடா. நான் கடவுளா இருந்தது போதும். ஒருதன் என்னை போட்டுதான், ஒருதன் என்னை புகழுதான், ஒருதன் வணங்குதான், ஒருதன் ஏ கண்ணத்தை பாவி தெய்வமே, உனக்கெல்லாம் கண்ணு இருக்கா, உனக்கு கண்ணு இருக்கா, கால் இருக்கா, மூக்கு இருக்கா, நீ எல்லாம் மண்ணா, நீ எல்லாம் கல்லா என்று ஒருவன் என்ன போற்றுதான், ஒருதன் தூற்றுதான். ஒருதன் பகவானே சிவசிவா அரகரா என்று போற்றுதான். ஒருதன் நீ கல்லா மண்ணா கண்ணத்தை பாவி தெய்வமே அப்படின்னு ஒருதன் நீ பேசாத பேச்சு பேசுதான்.
அதனால உலகத்திலே ஒருத்தன் போட்டுதான் ஒருத்தன் தூத்துதான், ஒருத்தன் புகழ்தான் ஒருத்தன் இகழ்தான். இந்த கடவுளா இருந்து நான் என்ன லாபத்தை அடைந்தேன்? இந்த தொல்லையெல்லாம் எனக்கு இருக்குப்பா. ஏன் நீயே கடவுளா இருந்துக்கா, கைலாசத்துல நீ கடவுளா இருந்த ஆண்டுக்கா, நான் எங்கேயாவது போறேன். ஆனா இந்த அக்கினி வரத்தை மட்டும் நீ கேளாத என்றார் ஆண்டவனாகிய பகவான். வல்லரகன் சொன்னா, சுவாமி பகவானே, சத்தியத்துக்கே தலைவனாகிய சதாசிவனாகிய கடவுளே, அரக்கா நீ கேட்டவரம் அனைத்தும் தாரேன் என்று எனக்கு உங்க பக்கத்தில் இருக்காங்களே அன்னை பராசக்தி பார்வதி மேல ஆணையிட்டு கொடுத்திருக்கீங்க. நீங்களே சத்தியத்தை மறந்து பேசினா இந்த உலகத்துல நீ யாராவது சத்தியத்தோட இருப்பாங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. கடவுள் பார்த்தார், இவன் நமக்கே புத்தி சொல்ல வந்துட்டான், இதையும் தடுத்து நம்ம வரம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னா உடனே கோர்ட்ல போய் கேஸ் போட்டாலும் போட்டோம் என்று அரக்கா கடவுள் சொல்ற, அரக்கா நீ கேட்டவன் தான் வேணுமா? மகனே உன் நன்மைக்காக சொல்றேன், இது அக்கினி வரும், நான் உன்னை கொடுத்தேன்னு வச்சுக்கோ. வரத்தை கொடுத்தோம்னா அந்த வரமானது உன் மடியில இருக்க நெருப்புன்னு நினைச்சுக்கணும். மடியில இருக்கின்ற நெருப்பு கைலாசத்தை விட்டு உன்னை ஒரு அடி எடுத்து வைக்க விடுமா? உடனே தீப்பிடிக்கும், உன்னையே அழிக்கும். அப்படிப்பட்ட வரம் நீ கேட்ட வரமாகிய இந்த அக்கினி வரம். இத வைத்து நீ உலகத்தில் வாழ முடியாதடா. இந்த பாரு, இந்த உலகத்தில் கோடான கோடி வரம் இருக்கு, அத்தனை உனக்கு தரேன். பாதாள உலகத்தில் 56 தேசத்து ராஜாக்கள் உனக்கு பகையாளி, அவங்களை அடக்கி ஒடுக்கி மீண்டும் ஆதிபாதாள உலகத்தை நீ ஆள வேண்டும் என்று நினைத்துத்தானே ஈசையனை நோக்கி தவம் இருந்த. அதுக்கு எத்தனையோ வரம் இருக்க, அதெல்லாம் விட்டு போட்டு இந்த அக்கினி வரத்தை கேட்கலாமா? மகனே அரக்கா, உன் நன்மைக்கா சொல்ல, என் மகனே வல்லரக்கா, எடா ஆள வரம் கேளுதார், உலகத்தை ஆள வரம் கேளுதார், வீணா அழிய வரம் கேள, என் மகனே வல்லரே, மகனே வாழ வரம் கேளுதாரே, உலகத்தில் வாழ வரம் கேளுதாரே, வீணா மாழ வரம் கேள, உலகத்தில் வாழ்வதற்கு வரத்தை கேளப்பா, வீணா மாட வரத்தை கேளாத. மகனே உன் நன்மைக்காக சொல்றேன், எத்தனையோ வரம் இருந்தாலும் இந்த வரத்தை கேளாத. வல்லரகன் சொன்னா, சத்தியத்துக்கு தலைவனாகிய கடவுளே, நீங்க சத்தியத்தை மறந்து பேசாதீங்க, நான் கேட்ட வரம் தான் எனக்கு வேணும், வேற வரம் வேண்டாம். உடனே பகவான் அரக்கனுக்கு வரத்தை கொடுத்தார். எப்படி வரம் கொடுத்தார்? இவனுக்கு அழிவாலம் வந்தாச்சு. ஆமா, அழிவாலம் வரும்போது சாக போறவன் யாரு எதை சொன்னாலும் கேட்கவே மாட்டான், அவன் சொன்னதே தான் சொல்லுவான். ஏன்னா அவனுக்கு அழிகாலம் வந்து பாருங்க, சாக துணிஞ்சவனுக்கு சமுத்திரம், அதனால சாக போறவன் சொன்னதே தான் சொல்லுவான். கடவுள் நினைக்காரு இவனுக்கு அழிகாலம் வந்தாச்சு, அதனால இவன் நம்ம சொன்னத கேட்க மாட்டான் என்பதாக நினைத்த ஆண்டவன் பகவான் சொன்னார், மகனே நீ கேட்டவர்கள் உனக்கு வேணுமானா இப்போதே பிடி தாரேன் என்று ஈசன் அரக்கனுக்கு எப்படி வரம் கொடுத்தார்? தந்தேன் தந்தேன் என்னடா நீ கேட்ட வாரம் ஒன்றன்கள் தந்த வாரத்தினுடன் இந்த தரணி எல்லாம் ஆண்டு தருமோ அந்த பிணியோன் அரக்க நடந்த யானா இதன் தந்த வாரம் ஒன்றனையும் இதனான் தந்த வாரம் ஒன்றனையும் நடந்தை இதன் தந்த வாரம் ஒன்றனையும் தந்த வாரம் ஒன்றனையும் கொடுத்தனடா நீ கேட்ட வாரம் ஒன்றன் கையில் கொடுத்த வரத்தினுடன் இந்த குவலயத்தை ஆண்டு இருப்பாய். நீதி முறை நீதவரி அரக்க நடந்த நீ மல்லம் கொடுத்த வரம் இதனால் மல்லம் கொடுத்த வரம்
வல்லம் கொடுத்த வரம் ஒன்று என்று ஈசனாய கடவுள் வரத்தை கொடுத்தார். வரம் பெற்ற வல்லரக்கன் கைலாசத்தை விட்டு கீழே இறங்குறான். கடவுள்கிட்ட சுவாமி நான் போயிட்டு வரேன் ஒரு வார்த்தை சொன்னானா நன்றி கெட்ட பையன் அவரை மாதிரி நன்றி. கைலாசத்தை விட்டு சொல்லாம பாடாம கடகடன் கீழே இறங்குறான். வருகிற போது இவனுடைய எதிரியை பாருங்க, திரிலோக சஞ்சாரியான தேவரிசி நாரதர் திரு கைலாயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். எதிரும் புதிருமாக இந்த வல்லரக்கனும் நாரதனும் சந்திச்சாங்க. சிலவன் பாருங்க அயலூர்காரன் வழிபோக்கம் போயிட்டு இருப்பான். அவன் ஒரு ஊருக்கு ஒரு ஆளை தேடி போயிட்டு இருக்கான். ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ரோட்டோரத்தில் உள்ள ஊருக்காரன் காப்பான். அவன் பாட்டிலே போறான், அவன் பாட்டில யாரோ போயிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்க மாட்டான். ஏல எல்லாம் ஆறு எல்லாம் ஆறுல ஏல கூப்பிடு சத்தம் போட்டு கேட்கலையா? ஏல ஒன்னதான் கேட்க. எந்த ஊர்ல உனக்கு? ஒரு ஏமாளி கோமாளியானா ஐயா நமக்கு இந்த ஊரியா நாங்க போறேன்னு. இவனை விட அவன் வில்லனா இருந்தா என்ன கேட்பான் தெரியுமா? ஏல யாருல ஏலங்க அந்த போட்டோம்னா பல்லு 30 அவனை விட கெட்டிக்காரன் இருப்பான வேலையுமா? யாருல ஏலங்க நீட்டிடுவாங்க ஐயா. வேற வந்தா பாத்துக்கணும். ஆமா அதான் சொன்னாங்க யார்கிட்ட எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணும், என்ன வார்த்தையை கொடுக்கணும், என்ன வார்த்தையை கொடுத்தா என்ன வார்த்தை பதில் கிடைக்கும், தெரிஞ்சு பேசணும், புரிஞ்சு பேசணும், அறிஞ்சு பேசணும். நாரதர் கைலாசத்து நோக்கி வந்துட்டு இருக்காரு. இந்த வல்லரக்கம் வரதம் வாங்கிட்டு போறேன் சும்மா போக வேண்டியதானே ஐயா? பெரியாருக்கு சொன்ன ஏப்பா வா கொடுக்க தெரியாம வா கொடுத்துட்டு வாங்கி கட்டிட்டு போற. வா கொடுத்துருக்கான் கொடுத்துருக்கான் அவன் 4 போல் டம்மு டம்முன்னு போட்டிருக்கான். அது போல இந்த வல்லரக்கம் வரதம் வாங்கிட்டு போறேன் சும்மா போக கூடாது. நாரதனை பார்த்து கேட்டான், ஏ நாரதா ஐயா வரான்னு தெரியல, நேர வார விலக முடியாத உனக்கு, உன் தலையில் கை வைத்தேனாகில் நீ தானலா எரிஞ்சு போவான். நாரதர் பார்த்தார், சற்று விலகினார். விலகிட்டு என்னடா ஐயா என் தலையில கை வைக்க போறியா? உன் கையில என்ன வெடிகுண்டு வச்சிருக்கியா? ஏ நாரதா ஈசனாகிய கடவுளிடத்திலே துண்டுவாமணி வரத்தை வாங்கி செல்கிறேன். என் வலது கரத்தில் 3 வரலை எடுத்து உன் தரசை நோக்கி நான் தூண்டினா போதும் உன் தலை 1000 சுக்கலா சதரும் அக்கினியானி எரிந்து விடுவாய். ஓஹோ அப்படிப்பட்ட வரத்தை ஈசன் வாங்கிட்டு போறியோ? ஆமா இறைவனை பற்றி உனக்கு தெரியுமா? நல்லா என்ன நாரதா இறைவனை பற்றி தெரியுமா? பைத்தியக்காரா, இறைவனை பற்றி உனக்கு தெரியான்னு நினைக்கிறேன். பகவான் ஈசனை பற்றி உனக்கு முழுமையா தெரியான்னு நினைக்கிறேன். என்ன தெரியணும்? பகவான் வரம் கொடுத்தாரு இங்கேயே. பகவான் கொடுத்த வரத்தை எங்கப்பா வச்சிருக்க? மடியில வச்சிருக்கியா? இல்ல சூட் கேஸ்ல அடைச்சு கொடுத்தாரா? இல்ல பேக்கில் அள்ளி கொடுத்தாரா? பெட்டியில கொடுத்தாரா? என்ன நாரதரே புரியாமல் பேசுகிறீர். ஈசன் கொடுக்கிற வரமானது அப்படி அள்ளி கொடுக்கறதுல அவர் திருவாக்கினாலே தந்தேன் என்று சொன்னா போதும். பைத்தியக்காரா, பகவானை பத்தி உனக்கு தெரியாது. பகவான் கொடுக்கின்ற வரத்தில் மெய்வரமும் உண்டு, பொய்வரமும் உண்டு. ஒருவேளை உனக்கு பொய்வரமாக இருந்ததானால் பகவான் கொடுத்த வரம் பொய்யா இருந்ததுன்னா என்ன செய்வ? என்ன சொல்லிட்டு நான் கேட்டு போயிட்டேன். இன்னொரு எதிரி இடத்துல போய் உன்னை எரிப்பேன் என்று அவன் தலையில கை வச்சேன்னு வச்சுக்கோ, கடவுள் கொடுத்த வரம் பொய்யானால் அவன் சாக மாட்டான். ஆனா ஒன்ன அந்த இடத்துல உயிரோட விட மாட்டான். ஒன்னு அந்த இடத்தையே பூமிதானம் பண்ணிடுவான். ஈசன் கொடுக்கிற வரம் மெய்வரமும் உண்டு, பொய்வரமும் உண்டு. மெய்வரமே ஆனால் அவன் எரிஞ்சு போவான், பொய்யானால் ஓன் எதிரி ஒன்ன உயிரோட விட மாட்டான். நாரதரே ஈசன் கொடுக்கிற வரத்தில் மெய்வரம் பொய்வரம் என்று உண்டோ? கடவுளை பத்தி உனக்கு தெரியான்னு நினைக்கிறேன். கடவுள் கொடுக்கின்ற வரத்தில் மெய்வரமும் உண்டு, பொய்வரமும் உண்டு. நாரதரே ஈசன் கொடுத்த வரம் மெய்யா அல்லது பொய்யா என்பதை நான் எப்படி அறிந்து கொள்வது? எப்படி அறிந்து கொள்வது? அப்படி வாடா ஐயா, உனக்கு வரம் கொடுத்தது யாரு? கடவுள். எங்கே இருக்கிறாரு?
நேர கைலாசு போ. உன் வலது கரத்தில் 3 விரலை எடு. ஈசன் சிரசு நோக்கி குறிய வையி. ஈசன் கொடுத்த வரம் மெய்யானால் உன்னை கண்ட உடனே ஈசன் பகவான் கைலாசத்தை விட்டு சிட்டா பறந்து ஓடிவார். பகவான் கொடுத்த வரம் பொய்யானால் நீ கைலாசம் போனாலும் சரி, கடவுள் கிட்ட சென்றாலும் சரி, அவரை தொட்டாலும் சரி, ஒட்டினாலும் சரி, உரசினாலும் சரி, பகவான் ஆட மாட்டார், அசைய மாட்டார், அப்படி சிலையா உட்கார்ந்து